வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் பாண்டி அச்சீவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2011 பாண்டியில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த 24th ப்ராப்ளம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. A car driver travels from the plains to the hill station which are 200 km apart at an average speed of 40 km per hourனு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கார் டிரைவர் வந்து பிளேன்லேருந்து ஹில்ஸுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் 40 km per hourல ஆவரேஜ் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு. அடுத்து இந்த ரிட்டர்ன் ட்ரிப் கவர்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 20 km per hourனு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டர்னில் 20 km per hourல ட்ராவல் பண்ணுறாரு. த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் ஓவர் த என்டையர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 400 km இஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 200 km போகிறதுக்கும் வரதுக்கும் 200 km, ஸோ டோட்டலாக 400 km என்ன ஆவரேஜ் ஸ்பீடுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான சொல்யூஷன் தான். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோட ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரியும், 400 km. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பட் டோட்டல் டைம் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைம் ஃபார்முலா வந்து போடணும். ஸோ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 200 ஃபஸ்ட்டு 40 km per hourல போகிறாரு. ஸோ 40 ப்ளஸ் 200 டிவைடட் பை 20 km per hour. ஸோ 20. இப்போ 40 and 20க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு எல்சிஎம் 40 வந்து வரும். ஸோ டினாமினேட்டரில் 40 போட்டுக்கலாம். ஸோ 40 into 1, இங்கே 200 into 1 பண்ணோம்னா 200. இங்கே 20 இருக்குது. ஸோ 20 into 2, 200 into 2 பண்ணால் 400 ப்ளஸ் 400னு போட்டுக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 40. இப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 15 வந்து வரும். ஸோ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போது டோட்டல் டைம் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டல் டைமை மேலே இருக்க ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆவரேஜ் ஸ்பீட் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 400 டிவைடட் பை டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 15. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 15s 30 வரும். அண்ட் மீதி 10 இருக்கும். 6 15s 90 வரும். அகெயின் 10 வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சு 10 கூட ஒரு 0 ஆட் பண்ணோம்னா அகெயின் 6 15s 90 வரும். ஸோ இதே மாதிரி 6666ன்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம 26.67 எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 26.67 km per hour தான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 26.67 km per hour. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.